அலெக்சா தன்னுடைய தந்தையிடமிருந்து சலங்கை அணிந்து கொண்டிருக்கின்றார்கள். சலங்கை அணிந்து முடிந்தவுடன் நீங்கள் மேடையினுடைய இடதுபுறமாக இறங்கி வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினமும் ஆசீர்வாதங்களை பெற்று அடுத்த நிகழ்வுக்கு தயாராக இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக டாஃபினியா ஷனோன் உங்கள் பெற்றோரோடு மேடைக்கு சென்று குருவிடமிருந்தும் உங்கள் பெற்றோரிடமிருந்தும் சலங்கை அணிந்து சலங்கையை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது. மார்த்தாண்டம் இன்ஃபன்ட் நடனப்பள்ளி நடத்தக்கூடிய இந்த 17வது மாபெரும் சலங்கை பூஜையின் விழாவினுடைய முதற் கட்ட விழா இன்று காலையில் இதோ சிறப்பாக ஆரம்பமாகி நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக இன்று தலைமையுரை ஏற்று சிறந்ததொரு உரையாற்றுவதற்காக திரு ஜே நவீன் ஜான், கரஸ்பாண்டன்ட் பிரைட் இன்டர்நேஷனல் ஸ்கூல் பனச்சமூடு அவர்களும், கருத்துரை வழங்குவதற்காக திருமதி பி சிஜில்டா மேரி ஆசிரியை புனித மரியன்னை மேல்நிலைப்பள்ளி கலியல் அவர்களும், சிறப்புரை வழங்குவதற்காக திருமதி எஸ் நிசா சிஇஓ செயின்ட் தெரசா இன்ஸ்டியூட் முழகமூடு அவர்களும் கலந்து கொண்டு இந்த விழா மேடையினை சிறப்பிக்க இருக்கின்றார்கள். இப்போது டாஃபினியா ஷனோன் சலங்கை 2வது சலங்கை அணிந்து கொண்டிருக்கின்றார்கள். 3வதாக ஆரதி உங்கள் பெற்றோரோடு மேடைக்கு செல்ல தயாராக நிற்கும்படி அன்போடு வேண்டுகிறேன். அடுத்த டிஃபானி உங்களுடைய பெற்றோரோடு மேடைக்கு சென்று சலங்கை அணிந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். டிஃபானியை தொடர்ந்து நின்னி உங்கள் பெற்றோரோடு ஆயத்தமாக நிற்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நின்னி உங்கள் பெற்றோரோடு மேடைக்கு சென்று அனுஷ்கா உங்களுடைய பெற்றோரோடு மேடைக்கு அருகிலே வலதுபுறமாக நிற்கும்படி அன்போடு வேண்டுகிறோம்.
அனுஷ்கா உங்கள் பெற்றோரோடு மேடைக்கு சென்று சலங்கை அணிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போது அனுஷ்கா மேடையிலே சென்று சலங்கை அணியக்கூடிய நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அனுஷ்காவை தொடர்ந்து ஜெரிஸ் இவாலின் மேடைக்கு சென்று சலங்கை அணிவதற்காக வலதுபுறமாக ஆயத்தமாக நிற்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக ஜெரிஸ் இவாலின் மேடைக்கு சென்று சலங்கையை பெற்று உங்கள் குருவிடமிருந்தும் பெற்றோரிடமிருந்து அணிந்து சிறப்பு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டுகிறோம். ஜெரிஸ் இவாலின் சலங்கை அணியக்கூடிய நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஜெரிஸ் இவாலினை தொடர்ந்து நந்தனா உங்கள் பெற்றோருடைய மேடைக்கு வலதுபுறமாக வந்து ஆயத்தமாக நிற்கும்படி அன்போடு வேண்டிக்கிறேன். சலங்கை அணிதல் நிகழ்வு முடிந்தவுடன் உடனடியாக மேடை நிகழ்வு ஆரம்பமாக இருக்கின்றது. மேடை நிகழ்வுக்கு தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதற்காக இன்ப நடனப்பள்ளியினுடைய பாடல் வகுப்பு மாணவிகள் ஆயத்தமாக நிற்கும்படி அன்போடு வேண்டுகிறோம். நந்தனா உங்கள் பெற்றோரோடு மேடைக்கு சென்று ஆசீர்வாதம் பெற்று சலங்கையை அணிந்து கொள்ளக்கூடிய நிகழ்வும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நந்தனாவை தொடர்ந்து ஹர்ஷா உங்கள் பெற்றோரோடு மேடையினுடைய வலதுபுறம் ஆயத்தமாக நிற்கும்படி அன்போடு வேண்டுகிறோம்.
ஹர்ஷா உங்களுடைய பெற்றோரோடு மேடைக்கு சென்று குருவிடமிருந்து ஆசி பெற்று சலங்கையை அணியக்கூடிய நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கடைசியாக ஆரதி உங்கள் பெற்றோரோடு மேடைக்கு வலதுபுறமாக ஆயத்தமாக நிற்கும்படி அன்போடு வேண்டுகிறேன். அடுத்ததாக ஆரதி உங்கள் பெற்றோரோடு மேடைக்கு சென்று பூஜையிலே வைக்கப்பட்ட சலங்கையை பெற்று குருவிடமிருந்தும் உங்கள் பெற்றோரிடமிருந்து சலங்கையை காலில் அணிந்து சிறப்பு விருந்திடம் ஆசி பெற்று உங்களுடைய இந்த சலங்கை பூஜை விழாவிற்கு தயாராக இருக்குமான நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது. சலங்கைகளை சிறப்பாக நடன கடவுளாம் நடராஜ பெருமானுடைய பொற்பாதங்களை வைத்து சிறப்பாக பூஜை செய்து அவற்றை அணியும் வரை இங்கே காத்திருந்து சிறப்பான ஒரு இறைவனுடைய ஆசியை இங்கு வழங்கிய சுவாமி உமாபதி அவர்களுக்கு சிறப்பான நன்றியை மார்த்தாண்டம் என்ற நடனப்பள்ளி தெரிவித்துக் கொள்கின்றது. அதனைத் தொடர்ந்து நம்முடைய இந்த மார்த்தாண்டம் என்ற நடனப்பள்ளி நிகழ்த்தக்கூடிய 17வது சலங்கை பூஜை விழாவானது முதலாவதாக மேடை நிகழ்ச்சியோடு ஆரம்பமாக இருக்கின்றது. இந்த மேடை நிகழ்ச்சிகளை இன்று சிறப்பிப்பதற்காக தமிழ் தாய் வாழ்த்து பாடுவதற்காக இந்த என்வ நடனப்பள்ளியினுடைய பாடல் வகுப்பு பயிலக்கூடிய மாணவிகள் தயாரான சூழலிலே நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். சிறந்ததொரு வரவேற்புரை வழங்குவதற்காக இன்வன் நடனப்பள்ளியினுடைய நிர்வாக இயக்குனர் நாட்டிய கலைமணி டாக்டர் எம்எல் அருள் அவர்கள் வரவேற்புரை வழங்கி சிறப்பிப்பார்கள். அதனைத் தொடர்ந்து குத்து விளக்கு ஏற்றுவதற்காக சிறப்பு விருந்தினர்கள் அதே போன்று இந்த இன்வன் நடனப்பள்ளியினுடைய நிர்வாக இயக்குனர் முதல்வர் அதே போன்று இன்று சலங்கை பூஜை சிறப்பித்து தரக்கூடிய குரு தலைமை உரையாற்றுவதற்காக திரு ஜே நவீன் ஜான் கரஸ்பாண்டன்ட் பிரைட் இன்டர்நேஷனல் ஸ்கூல் பனச்சமூடு அவர்களும் கருத்துரை வழங்குவதற்காக திருமதி பி சிஜல்டா மேரி ஆசிரியை புனித மரியன்னை மேல்நிலைப்பள்ளி கலியல் அவர்களும் நடன கடவுளாம் நடராஜ பெருமானுக்கு சிறப்பான பூஜை செய்து சிறப்பித்த சுவாமி உமாபதி அவர்களுக்கு இன்ஃபன் நடனப்பள்ளியினுடைய நிர்வாக இயக்குனர் நாட்டிய கலைமணி டாக்டர் எம்எல் அருள் அவர்கள் இப்போது ஒரு பொன்னாடை போர்த்தி அவர்களை மகிழ்வித்து சிறப்பிப்பார்கள். இப்போது சிறப்பு விருந்தினர்கள் மேடைக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை இன்ப நடனப்பள்ளியினுடைய நிர்வாக இயக்குனர் நாட்டிய கலைமணி டாக்டர் எம்எல் அருள் அவர்கள் மேடைக்கு தன்னுடைய இன்முகத்தோடு அழைத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள்.
உடனடியாக தமிழ் தாய் வாழ்த்து நடைபெற இருக்கின்றது. தமிழ் தாய் வாழ்த்து பாடுவதற்காக இன்வர் நடனப்பள்ளியினுடைய பாடல் வகுப்பு மாணவிகள் மேடைக்கு வந்து இந்த தமிழ் தாய் வாழ்த்தை பாடும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தமிழ் தாய் வாழ்த்து பாடுகின்ற போது இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை நல்லுள்ளங்களும் எழுந்து நின்று தமிழ் அன்னைக்கு அழகு சேர்க்கும்படி அன்போடு வேண்டுகிறேன். நீராறும் கடலொடுத்த நிலமடந்த கிழிலொழுகும் சீராறும் வதனமன திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடன திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. அனைவரும் அமருங்கள். தொடர்ந்து இப்போது வரவேற்புரை வழங்குவதற்காக இன்வர் நடனப்பள்ளியினுடைய நிர்வாக இயக்குனர் நாட்டிய கலைமணி டாக்டர் ML அருள் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். தாய் சிறந்த கோயிலும் இல்லை, என் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. தாய் தந்தை வணங்கி மார்த்தாண்டம் இன்ஃபர் நடனப்பள்ளியினுடைய 17வது சலங்கை பூஜை விழாவிற்கு மிகச் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியின் தலைமையேற்று தலைமையுரை வழங்குவதற்காக பிரைட் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் பனச்சமுட்டனுடைய கரஸ்பாண்டன்ட் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மிஸ்டர் ஜே நவீன் ஜான் அவர்களை உங்கள் அத்தனை பேர்கள் சார்பாகவும் வருக 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 என அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். இவர்கள் எனக்கு அவருடைய பள்ளியில் 5 ஆண்டுகள் நடனாசிரியர்களாக வாய்ப்பளித்திருக்கின்றார்கள். பல கலைகளிலும் கலைஞர்களை ஊக்குவிக்கின்ற ஆர்வம் கொண்ட இவர்களை நான் அணுகிய போது உண்மையிலேயே மிகவும் பிஸியான ஷெட்யூலிலும் கண்டிப்பாக வருவதாக அவர்கள் என்னிடம் சொல்லி சரியான நேரத்தில் 8:45 சரியாக இங்கு வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து தலைமை உரையாற்ற அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்களை இந்த நடனப்பள்ளியினுடைய பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சார்பாக ஒரு நினைவு பரிசு வழங்கி வருக 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 என வரவேற்றுக் கொள்கின்றோம். தேங்க்யூ. அடுத்ததாக 25 ஆண்டுகளுக்கு முன்னால் நானும் பரதநாட்டியம் ஆட வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தபோது எனக்கும் ஆசிரியராக இருந்து மார்த்தாண்டத்திலே மிகப்பெரிய நடனாசிரியராக இருக்கின்ற எனது குரு இன்றைய நிகழ்ச்சிக்கு கருத்துரை வழங்குவதற்காக வந்திருக்கின்றார்கள். நான் அழைத்த போது என்னுடைய அழைப்பினை ஏற்று பல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் மாணவர்களுக்கு நல்ல பல கருத்துக்களையும் மாணவர்கள் குருக்களுக்கு எப்படி ஒத்துழைக்க வேண்டும் என்று பல சிறப்பான ஆலோசனை வழங்குவார்கள். ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் ஒவ்வொரு குருக்களை அழைப்பது வழக்கம். ஏனென்றால் ஒவ்வொரு குருக்களுக்கும் ஒரு சிறப்பு இருக்கும். அதில் என்னுடைய அடிப்படை குருவாக மிகச்சிறப்பாக எனக்கு ஊக்கமும் ஆக்கமும் தந்து 25 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே மார்த்தாண்டத்தில் ஒரு நடன மாணவர்களை உருவாக்கிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய குரு பி சிஜில்டா மேரி அவர்களை உங்கள் அத்தனை பேர்கள் சார்பாகவும் இந்த விழாக்குழு சார்பாகவும் ஆசிரியர்கள் அத்தனை பேர்கள் சார்பாகவும் வருக 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 என வரவேற்று
அவர்களுக்கும் எங்களுடைய மாணவ செல்வங்கள் சார்பாக ஒரு நினைவு பரிசையும் பெற்றோர்கள் சார்பாக ஒரு பாராட்டையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். தேங்க்யூ மேடம். அதனைத் தொடர்ந்து முழகுமூட்டிலேயே மிகச்சிறப்பான ஒரு சென்ட் தெரசா என்ற ஒரு இன்ஸ்டியூட்டை நடத்தி கொண்டிருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய என்னுடைய தங்கை ஜேசிஐ மற்றும் மாணவ செல்வங்களுடைய எழுச்சியுரையும் மாணவர்களை ஊக்கப்படுத்தி மாணவர்களோடு பல கலைகளையும் பல திறமைகளையும் உருவாக்கி கொண்டிருக்கின்ற எஸ் நிஷா அவர்களை நான் என்னுடைய நிகழ்ச்சிக்காக அழைத்த போது கண்டிப்பாக வருவேன் என்று கூறி சரியான நேரத்தில் வந்து இந்த நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்ற வந்திருக்கின்றார்கள். அவர்களை உங்கள் அத்தனை பேர்கள் சார்பாகவும் வருக 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 என வரவேற்று மாணவி அவர்கள் ஒரு நினைவு பரிசினை வழங்கி பெற்றோர் சார்பாக அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க இருக்கின்றார்கள். அவர்களை உங்கள் அத்தனை பேர்கள் சார்பாகவும் வருக 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 என வரவேற்றுக் கொள்கின்றேன். தேங்க்யூ மேடம். என் அன்பு பெற்றோர்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு மனிதன் இந்த சமுதாயத்தில் முன்னேற வேண்டும் என்றால் என்னுடைய குருக்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தது நேரம் தவறாமை. 4 மணிக்கு மேக்கப் பிள்ளைகளை சொல்லிவிட்டேன், 3:55க்கு மேக்கப் வந்துக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நிகழ்ச்சி சரியாக 8:45க்கு பூஜை என்று சொன்னேன். 8:45க்கு பெற்றோர்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், உங்களுடைய அழைத்தவர்கள் அத்தனை பேர் வரமாட்டார்கள், 11 மணிக்கு தான் வருவாங்க. நம்ம சரியான நிகழ்ச்சியை தொடங்கினாதான் நாம் சரியாக முடிக்க முடியும் என்று அத்தனை பெற்றோர்களும் எனக்கு ஒத்துழைத்தார்கள். இந்த பேட்சில் 18 மாணவர்கள் இருந்து இன்ஃபர் நடரப்பள்ளியினுடைய பாடத்திட்டங்கள் 4 ஆண்டு, 1ஆம் ஆண்டு, 2ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டு, 4ஆம் ஆண்டு, 4 ஆண்டுகள் படிக்க வேண்டும் பரதநாட்டியம். தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய அங்கீகாரத்துடன் இந்த நிறுவனம் 19 ஆண்டுகளாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. என்னுடைய குருக்கள் எனக்கு கற்றுத்தந்தது ஒன்று, மாணவ செல்வங்களோடு ஒரு தாயும் தந்தையுமாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக நேரம் தவறாமை மிகச்சிறப்பாக கடைபிடிக்க வேண்டும். யாருக்காகவும் உன் நேரத்தை செலவு செய்யாதே, யாருக்காகவும் உன் நேரத்தை விட்டு கொடுக்காதே என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியோடு தான் இந்த நடனப்பள்ளி 400க்கும் மேற்பட்ட மாணவர்களை கொண்டு இன்று சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த பேட்சினுடைய பெற்றோர்கள் உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சிக்காக கடுமையாக மிகச்சிறப்பாக என்னுடன் ஒத்துழைப்பு அளிக்கிறார்கள். உங்கள் அத்தனை பேரையும் இந்த விழாக்குழு சார்பாகவும் இன்ஃபர் நடனப்பள்ளியின் சார்பாகவும் வருக 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 என அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். அடுத்ததாக பெற்றோர்களை விட மிக ஆர்வம் காட்டுகின்ற என்னோட அன்பு மாணவர்கள். ஒரு பிள்ளை காலையில் வந்த உடனே என்கிட்ட சொன்ன, சார் நான் தானே ஃபர்ஸ்ட் வந்தேன், நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்தால் பரிசு தரலான்னு சொன்னீங்களா, அதான் நான் வந்தேன். சரியான நேரத்தில் மாணவர்கள் எந்த ஒரு திறனையும் செய்வதற்கு தன்னை பழக்கிக் கொள்வது ஒரு கலை. கலை என்பது அழகுகளை படிக்க வைப்பது, வாழ்க்கையின் அழகுகளை படிக்க வைப்பது தான் கலை. ஏதோ ஒன்றை படிப்பதல்ல கலை. வாழ்க்கை என்பது அழகானது. அந்த அழகை எப்படி படிக்க வேண்டும், எப்படி அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை திறமையாக சொல்லிக் கொடுப்பதுதான் ஒரு கலைஞன், ஒரு குரு, ஒரு கலையினுடைய அடிப்படை. அப்படி அழகாக தன்னை பக்குவப்படுத்தி கொண்டு இந்த சலங்கை பூஜை விழாவிற்கு வருகிறந்த இந்த பேட்சினுடைய 9 மாணவ செல்வங்களையும் இந்த ஆசிரியர்கள் சார்பாகவும் இன்ஃபர் நடனப்பள்ளியின் சார்பாக வருக 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 என வரவேற்றுக் கொள்கின்றேன். அடுத்ததாக இந்த பேட்சினுடைய குரு இங்கு பரதநாட்டிய பள்ளி ஆனாலும் பல்கலைக்கழக மாதிரி 1ஆம் ஆண்டுக்கு ஒரு ஆசிரியர், 2ஆம் ஆண்டுக்கு ஒரு ஆசிரியர்,
3ஆம் ஆண்டுக்கு ஒரு ஆசிரியர், 4ஆம் ஆண்டுக்கு ஒரு ஆசிரியர், அரங்கேற்றம் படித்த மாணவர்களுக்கு தனி ஆசிரியர்கள் என்று ஒவ்வொரு பிரிவிற்கும் ஒரு ஆசிரியர்களை நியமனம் செய்து மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த குழுவுக்கான ஆசிரியை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய முதுகலை பட்டம் பெற்ற அருள் சாமுலேட் பரக்குண்டு அவர்கள் இந்த பேட்சினுடைய குருவாக செயல்படுகின்றார்கள். அவர்கள் இந்த மாணவர்களோடு அடவு முதல் உருப்படிகள் வரை மிகச்சிறப்பாக ஒவ்வொரு மாணவர்களை உருவாக்கி இருக்கின்றார்கள், செதுக்கி இருக்கின்றார்கள். அதை நீங்கள் இந்த மேடையில் பார்க்க போகிறீர்கள். அவர்களையும் இந்த விழாக்குழு சார்பாக வருக 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 என அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். அதனைத் தொடர்ந்து இங்கு இருக்கின்ற அத்தனை பேரையும் உற்றார், உறவினர், பெற்றோர், பெரியோர் இந்த நிகழ்ச்சிக்காக வருகை தந்திருக்கின்றவர்கள் ஏதோ வந்தோம் வாழ்த்தினோம் என்று இல்லாமல் சொந்த பந்தத்தோடு, ஒரு இரத்த பந்தத்தோடு வந்து என்னுடைய பிள்ளை சலங்கை பூஜை காண்கின்றது, அந்த பிள்ளையை வாழ்த்த வேண்டும் என்று இங்கே வந்து வாழ்த்துவதற்காக வந்திருக்கின்றீர்கள். இந்த பிள்ளையினுடைய கலை வாழ்வில் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேரையும் மார்த்தாண்டம் இன்ஃபன்ட் நடார்பள்ளியின் சார்பாகவும் இந்த விழாக்குழு சார்பாகவும் வருக 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 என அன்புடன் வரவேற்றுக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சியின் காலை வந்து மேக்கப் செய்து இருக்கின்ற மேக்கப் மேன் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்காக சின்னமேளம் குழுவினர் அத்தனை பேரையும், பக்கவாத்திய கலைஞர்கள், சவுண்ட்ஸ் அண்ட் நிலா தொலைக்காட்சி, ஆதிரா ஸ்டுடியோ, பாபு டெக்கரேஷன், மண்டபம் அத்தனை பேரும் 20 ஆண்டு காலமாக ஒருமித்த பயணத்தோடு செல்கின்றார்கள். உங்கள் அத்தனை பேரையும், நீங்கள் இல்லை என்றால் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக அமையாது. உங்கள் அத்தனை பேரையும் ஒருமுறை வருக 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 என வரவேற்றுக் கொண்டு இந்த வரவேற்புரை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். எளிய சொற்களால் இனிமையாக சிறப்பாக அனைவரையும் வரவேற்ற இன்ஃபன்ட் நடனப்பள்ளியினுடைய நிர்வாக இயக்குனர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக குத்துவிளக்கு ஏற்றக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் குத்துவிளக்கு ஏற்றி சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று இன்ஃபன்ட் நடனப்பள்ளியினுடைய நிர்வாக இயக்குனர், அதே போன்று இன்ஃபன்ட் நடனப்பள்ளியினுடைய முதல்வர், அதே போன்று இந்த சலங்கை பூஜை விழாவினுடைய குரு அத்தனை பேரும் வந்து இந்த குத்துவிளக்கினை ஏற்றி சிறப்பிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போது அனைவரும் குத்துவிளக்கினை ஏற்றி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த குத்துவிளக்கு நிகழ்வு நிறைவுற்றுடன் இந்த அழகான சிறப்பான இந்த நல்ல நேரத்திலே இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற திரு ஜே நவீன் ஜான், கரஸ்பாண்டன்ட், பிரைட் இன்டர்நேஷனல் ஸ்கூல், பனச்சமூடு அவர்கள் இந்த குத்து விழாவுக்கு நிகழ்ச்சிக்கு பிறகு குத்துவிளக்கு ஏற்றிய நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. இப்போது தலைவர் உரை ஆற்றுவதற்காக விழா தலைவர் திரு ஜே நவீன் ஜான் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நமது மார்த்தாண்டத்தின் பெருமைக்குரிய இன்ஃபன்ட் நடனப்பள்ளி நடத்துகின்ற இந்த 17வது சலங்கை பூஜை விழாவானது இங்கே மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விழாவிற்கு ஒரு அங்கமாக எங்களை அழைத்த இன்ஃபன்ட் நடனப்பள்ளி நிர்வாக இயக்குனர் நாட்டிய கலைமணி எம்எல் அருள் அவர்களுக்கும், என்னோடு இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது இந்த இன்ஃபன்ட் நடனப்பள்ளியானது கடந்த 19 ஆண்டு காலமாக மார்த்தாண்டத்தில் இயங்கி வரும் ஒரு நடனப்பள்ளி. பல கலைஞர்களை உருவாக்கிய ஒரு நிறுவனம். குறிப்பாக இந்த நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர்
திரு அருள் அவர்கள் மிகவும் சுறுசுறுப்பானவர், பாசத்துக்கு சொந்தக்காரர், எப்பொழுதும் இன்முகத்தோடையே காண்பவர். எங்களுடைய பள்ளிக்கூடத்தில் நடன ஆசிரியராக அவர் செயல்பட்டு வருகின்றார். சமீபத்தில் எங்களுடைய பள்ளி ஆண்டு விழாவில் எங்களுடைய பள்ளி ஆசிரியர்கள் ஒரே நேரத்தில் அவரிடம் பல பாடல்கள், பல தரப்பட்ட பாடல்கள், அதாவது நாட்டுப்புற பாடல், மேற்கத்திய நடனம், ஒப்பனை, மணிப்பூரி, இப்படி பல பாடல்களை அவரிடம் கொடுத்தார்கள். அந்த பாடல்களை எல்லாம் கேட்டு உள்வாங்கிய அவர் குறித்த நேரத்தில், அதாவது வித்தின் ஷார்ட் டைமில் ஒரு கோரியோ பண்ணி பிள்ளைங்களை மிக அருமையாக பயிற்றுவித்து அந்த ஆண்டு விழா நிகழ்வில் ஒரு சிறந்த நடன ஆசிரியராக மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த அந்த ஆண்டு விழா நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து அந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக அமைவதற்கு உறுதுணையாக இருந்தார். அவருக்கு இந்த நேரத்தில் அதற்காக நான் ஒரு முறை கூட நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு மட்டுமல்லாமல் குழந்தைகளை பற்றி நன்கு தெரிந்தவர். குழந்தைகளிடம் எவ்வாறு பழக வேண்டும், கோபப்படாமல் அன்பாகவும் பண்பாகவும் ரொம்ப குணத்தோடு குழந்தைகளிடம் அணுகுபவர். குழந்தைகளோடு குழந்தையாகவே மாறி நடனத்தை கற்றுக் கொடுப்பவர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல கலைஞரிடம், ஒரு நல்லுள்ளம் படைத்த மனிதரிடம் நடனத்தை கற்றுக்கொள்வது நமது பிள்ளைகளுக்கும் நமக்கும் பெருமை. இந்த இன்ஃபேன்ட் நடனப்பள்ளி மற்றும் நமது திரு அருள் அவர்களுடைய கலை பயணமானது மேலும் பல சாதனைகள் புரிய நான் அவர்களை வாழ்த்துகின்றேன். அடுத்தபடியாக நாம் பாராட்ட வேண்டியது நம்முடைய பெற்றோர்கள். கொஞ்ச காலம் முன்னாடி பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, பிள்ளைகளை புத்தகத்திற்கு மட்டும் முக்கியத்துவத்தை கொடுத்து வளர்த்தி வந்தார்கள். ஆனால் இப்போ உள்ள பேரண்ட்ஸ் அப்படி இல்லை. இப்போ உள்ள பெற்றோர்கள் புத்தகத்தோடு பிள்ளைகளுக்கு கலை, விளையாட்டு போன்றவற்றிலும் அதிக முக்கியத்துவத்தை கொடுத்து அவர்களை ஊக்குவித்து வருகிறார்கள். பள்ளிக்கூடங்களும் அதற்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறது. அந்த வகையில் பெற்றோர்கள் தங்களுடைய பொன்னான நேரத்தை பிள்ளைகளுக்காக ஒதுக்கி அவர்களுடைய கலை பயணத்தில் சேர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்களாகிய உங்கள் அனைவருக்கும் எனது பாராட்டுக்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்மளுடைய பேரண்ட்ஸுக்கு ஒரு கிளாப் கொடுப்போமே. நன்றி. கடைசியாக இன்றைய இந்த சலங்கை பூஜை விழாவின் கதாநாயகிகள் இன்ஃபேன்ட் நடனப்பள்ளி மாணவிகள். இன்று நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த விழா உங்களுடைய கலை பயணத்தில் முதல் மைல்கல். இன்று நீங்கள் காலில் அணிந்திருக்கக்கூடிய இந்த சலங்கையில் இருந்து வரும் ஒவ்வொரு ஒலியை கேட்கும் நபர்களுக்கும், உங்களுடைய நடனத்தை பார்க்கின்ற ஒவ்வொருவருக்கும் உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் வழங்கி உங்களுடைய கலை பயணத்தில் நீங்கள் பல சாதனைகள் புரிய உங்களை வாழ்த்தி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்பான தலைமையுரையாற்றிய திரு ஜே நவீன் ஜான் அவர்களுக்கு சிறந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக சிறந்ததொரு கருத்துரை வழங்குவதற்காக ஆசிரியை திருமதி பி சிஜில்டா மேரி, புனித மரியன்னை மேல்நிலைப்பள்ளி கலியல் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு அழகான சலங்க பூஜை விழாவில் என்ன கருத்துரை சொல்கிறதுக்குன்னு கூப்பிட்ட திரு அருள் சார் அவர்களுக்கும் மற்றும் என்னுடன் மேடையில் அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும், மெயினாக இந்த இடத்துல சிறப்பாக நடனம் சொல்லி கொடுத்துருந்த ஆசிரியர்களுக்கும் மற்றும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை சொல்லுகிறேன். ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்போ சலங்க பூஜை ஆட வர்றீங்க, அதுக்கு முன்னாடி பரதநாட்டியம்னா என்னன்னு தெரியணும். இப்போ உங்கள் குழந்தை டான்ஸ் ஆடுறா, யார் பார்த்தாலும் சொல்லுவாங்க அது பரதநாட்டியம் ஆடுறாங்க, பரதநாட்டியம் அழகாக ஆடுறாங்க, அழகாக அபிநயம் பண்ணுறாங்க, போஸ் வைக்கிறாங்கன்னு. ஆனால் பரதநாட்டியம்னா என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டால் அந்த குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக சொல்ல தெரியணும். இப்போ பரதநாட்டியத்துக்குன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு புக் இருக்குது. நம்ம எப்படி பாடம் படிக்கிறதுக்கு புக் இருக்கோ அதே மாதிரி பரதநாட்டியத்துக்கும் ஒரு புக் இருக்குது. அதுக்கு பேர் நாட்டிய சாஸ்திரம். அந்த புக்கை எழுதுனது யாருன்னா பரத முனிவர். அவர் எழுதுனதுனால தான் அந்த புக்குக்கு பரதநாட்டியம்னு இந்த டான்ஸுக்கு பேரே வந்தது. இது எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டதுன்னா கிமு 2ஆம் நூற்றாண்டிலேருந்து கிபி 2ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் தான் இந்த நாட்டிய சாஸ்திரம் எழுதியிருக்காரு.
இது வந்து ஃபஸ்ட்டு எழுதும்போது வந்து சமஸ்கிருத மொழியில் தான் எழுதுனாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு தமிழில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டது. இதில் வந்து 36 சாப்டர்ஸ் இருக்குது இந்த புக்கில். ஒவ்வொரு சாப்டர்ஸும் எப்படி நம்ம கர்ணங்கள் ஆடுறது, எப்படி அபிநயங்கள் பண்ணுறது, எப்படி அடவுகள் பண்ணுறது, எப்படி ஃபேஸ் மேக்கப் பண்ணுறது, நம்ம ட்ரெஸ் எப்படி பண்ணுறது, மேடை அலங்காரம் எப்படி, இது ஒருமுக எழினி, இருமுக எழினி, பன்முக எழினின்னு சொல்லுவாங்க. ஒருமுக எழினா ஸ்க்ரீன் வந்து ஒரு சைட்லேருந்து வந்து க்ளோஸ் ஆகிறது, இருமுக எழினா 2 சைட்லேருந்து வந்து க்ளோஸ் ஆகிறது, பன்முக எழினா மேலேருந்து கீழே வந்து க்ளோஸ் ஆகிறது. அந்த மாதிரி உள்ள அந்த ஸ்க்ரீன் அமைப்பை கூட அந்த காலத்தில் வந்து பரத முனிவர் வந்து எழுதியிருக்காரு. இந்த நாட்டிய சாஸ்திரத்தை எழுதுறதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்குது. என்னன்னா, மக்கள் வந்து நெறி தவறி தர்மத்தை மறந்து அதர்மத்தை வந்து கையில் எடுத்து வாழ்ந்துக்கிட்டு இருந்த காலத்தில் வந்து இந்த தேவேந்திரன் வந்து பிரம்மா கிட்ட போய் முறையிடுறாரு. உடனே பிரம்மா வந்து எப்படியாவது இந்த மக்களை வந்து நெறிப்படுத்தணும், தர்மத்தின் படியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேதத்தை எழுதுறாரு. அதுக்கு பேர் தான் நாட்டிய வேதம். அது வந்து நமக்கு 4 வேதங்கள் இருக்குல்ல, ரிக், யஜுர், சாம, அதர்வன. இந்த 4 வேதத்துலேருந்து ஒவ்வொரு சாராம்சங்களை எடுத்து எழுதியிருக்காரு. அதில் ரிக் வேதத்தில் இருந்து பாடத்தையும், யஜுர் வேதத்துலேருந்து அபிநயத்தையும், சாம வேதத்துலேருந்து கீதத்தையும், அதர்வன வேதத்துலேருந்து காப்பியத்தையும் எடுத்து 5ஆவதாக நாட்டிய வேதத்தை எழுதுறாரு. எழுதி முடித்த உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா, தேவேந்திரன்ட்ட வந்து ஒரு புத்திசாலியான அறிவில் சிறந்த ஒரு ஆளை கூட்டிகிட்டு வா, எனக்கு இந்த நாட்டிய வேதத்தை வந்து கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. அந்த டைமில் வந்து பரத முனிவரை வந்து தேவேந்திரன் கூட்டிகிட்டு வர்றாரு. இந்த பிரம்மா வந்து பரத முனிவருக்கு வந்து இந்த நாட்டிய வேதத்தை வந்து கற்றுக் கொடுக்குறாரு. அப்போ நாட்டியத்துக்கு இசை வந்து ரொம்ப முக்கியம், அப்படி தானே? அதனால அந்த இசைக்கு வந்து சுவாதின்னு சொல்லக்கூடிய ஒரு முனிவரை அழைச்சி அவருக்கு மிருதங்கம், பிரணவம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 இசைக்கருவிகளை வந்து கற்றுக் கொடுக்குறாரு. சிவன் வந்து டான்ஸ் ஆடுவார். அவர் வந்து ஆனந்த நடனம் ஆடும்போது ரொம்ப நளினமாக ஆடுவார். அப்போ பிரம்மா நினைக்கிறாரு, இது பெண்கள் ஆடுனா இன்னும் மேலே எவ்வளோ நளினமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 24 அப்சரசர்களை வந்து படைக்காங்க. அப்சரஸ்னால் உங்களுக்கு தெரியும், இந்த ரம்பை, மேனகை, உர்வசி எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அவங்கள படைச்சு அவங்களுக்கும் இந்த டான்ஸை கற்றுக் கொடுக்கறதுக்கு பிரம்மா கிட்ட, பரத முனிவர்கிட்ட வந்து பிரம்மா வந்து சொல்கிறாரு. இப்போ பரத முனிவர் வந்து இந்த அப்சரஸுக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்குற நேரம் அவரோட 100 மக்களுக்கும் வந்து இந்த நடனத்தை கற்றுக் கொடுக்குறாரு. அப்போ இந்த நடனம் கற்றுக் கொடுத்ததுக்கப்புறம் இதை எங்கேயாவது அரங்கேற்றம் பண்ணணும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது வந்து ஒரு இந்திர விழா நடக்குது தேவலோகத்தில். அந்த இந்திர விழாவில் வந்து இந்த டான்ஸை வந்து அரங்கேற்றம் பண்ணுறாங்க. அரங்கேற்றம் பண்ணும்போது அந்த டான்ஸில் வந்து என்னென்னா ஃபுல்லாகவே அசுரர்களோட நெகட்டிவ் கேரக்டர்ஸை தான் முன்படுத்தி சொல்கிறாங்க. உடனே அந்த அசுரர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அந்த அரங்கேற்றத்தை தடுக்கிறாங்க, ஆட விடலை. உடனே இந்த இந்திரன் வந்து விஸ்வகர்மா கிட்ட போய் இந்த அசுரர்கள் வந்து தாக்காத மாதிரி ஒரு மேடை எங்களுக்கு அமைச்சு கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே விஸ்வகர்மா வந்து அர்த்த மண்டபம்னு ஒரு மேடையை அமைச்சு கொடுக்குறாரு. அதில் வந்து இந்த பரத முனிவர் வந்து 2வது முறையாக அரங்கேற்றம் பண்ணுறாரு. இதில் முக்கியமாக கவனிக்க என்னென்னா, அந்த காலத்தில் வந்து நாட்டிய நாடகம் தான் ஆடப்படுறது, டான்ஸ் ட்ராமா, சோலோ டான்ஸே கிடையாது, எல்லாமே குரூப் தான். நாட்டிய நாடகம் அப்படின்றது. இப்போ 2ஆவதாக இந்த நாட்டிய நாடகம் ஆடும்போது இந்த தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சி அமிர்தம் எடுக்கக்கூடிய அந்த கதையை வந்து நாட்டிய நாடகமாட்டு அமிர்த மந்திரம்னு சொல்லக்கூடிய நாட்டிய நாடகத்தை ஆடுறாங்க. இப்போ அந்த டான்ஸுக்கு சீஃப் கெஸ்ட் வந்து யார் வராருன்னா சிவபெருமான் வராரு. அவர் பார்க்கும்போது தோணுது, இது இவ்வளோ அழகாக ஆடுறாங்க இல்லை, அப்போ நம்மளோட நாட்டிய இலக்கியத்தையும் இலக்கணத்தையும் இந்த நாட்டிய சாஸ்திரத்தை கூட சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்டு முனிவர்கிட்ட சொல்லுவார். இப்போ தண்டு முனிவர் யாருன்னா சிவனோட டான்ஸ் மொத்தமே கூட இருந்து பார்த்தவர். இப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா பரத முனிவர்கிட்ட சொல்லி இந்த சிவனோட அந்த நாட்டிய இலக்கணத்தையும் இந்த நாட்டிய சாஸ்திரத்தை கூட சேர்க்குறாரு. அப்போ தண்டு முனிவர் வந்து பரத முனிவர்கிட்ட சொன்னதுனால சிவன் ஆடக்கூடிய எல்லா நடனத்தையும் தாண்டவம்னு அந்த புக்கில் குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லை, சிவனோட மனைவி பார்வதியும் சிறந்த டான்ஸ் ஆடக்கூடியவங்க. அவங்க வந்து அவங்களோட பக்தை உஷைக்கு வந்து டான்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த உஷை என்ன செய்கிறாங்கன்னா பூலோகத்தில் வந்து மக்களுக்கு இந்த டான்ஸை சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி தேவலோகத்தில் ஆடப்பட்ட அந்த நடனம் பூலோகத்தில் இப்படி தான் வந்து இதோட முக்கிய நோக்கம் என்னென்னா அதர்மத்தை அழிக்கணும், தர்மத்தை நிலைநாட்டணும். எப்போவுமே மக்களுக்கு வந்து அந்த தர்மத்தை வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு செயல் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த நாட்டிய சாஸ்திரத்தை வந்து பரத முனிவர் வந்து எழுதினார். இப்போது உங்களுக்கு எப்படி நமக்கு தேவலோகத்தில் உள்ள டான்ஸ் நம்ம பூலோகத்தில் வந்துன்னு தெரியும். இப்போ வந்து எல்லா மதம், எல்லா ஜாதி, ஒரு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே என்ன செய்கிறாங்க, இந்த நாட்டியத்தை படிக்கிறாங்க, அப்படி தானே? ஏன்னே இந்த பிள்ளைங்க வந்து ஃபஸ்ட்டாக சலங்க பூஜை இன்றைக்கி பண்ணுறீங்க. சலங்க பூஜைன்னா என்ன?
இப்போ பரதநாட்டியம் படிக்கக்கூடிய இந்த பிள்ளைங்க அரங்கேற்றத்துக்கு முன்னாடி ஒரு 4-5 ஐட்டம்ஸ் படித்த உடனே என்ன செய்கிறாங்க, காலில் சலங்கை கட்டி ஆடுறதுக்குள்ள தகுதி வரும்போது அந்த டீச்சர்ஸ் வந்து குரு வந்து அந்த மாணவியோட காலில் சலங்கையை கட்டி பெற்றோர்களுக்கு முன்னால் முதல்ல ஆடக்கூடியது முதல் மேடை அவங்களுக்கு இதுதான். அந்த சலங்கை கட்டுனா காலில் செருப்பு போடக்கூடாது. ஏன்னா அந்த அளவு சலங்கைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். எல்லா மாணவர்களும் இது ஞாபகத்தில் வச்சிடணும். காலில் சலங்கை கட்டியாச்சுன்னா அடுத்து செருப்பு போடக்கூடாது. இந்த சலங்கை பூஜைன்னு சொல்லுவது உங்களோட முதல் படி, இந்த குழந்தைகளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நீங்கள் இதோட நிறுத்திக்கிடாமல் அடுத்தடுத்த ஸ்டெப் ஏறி என்ன செய்யணும், அரங்கேற்றம் வரைக்கும் போகணும். ஏன்னா நம்ம இந்த கலையில் உள்ள ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா மெமரி பவர். இப்போ உங்களுக்கு புக்கில் பாடம் இருக்குது, நமக்கு எக்ஸாம் எழுதுகிறோம், மறந்து போச்சுன்னா யோசிச்சு என்ன செய்யலாம், நம்மளால் எழுதலாம். ஆனால் இங்கே ஒரு டான்ஸ் இங்கே பிள்ளை ஆடுறான்னா மறந்து போச்சுன்னா அப்படியே பிளாங்காகி நிற்பா, அடுத்து அவளை ஒன்றுமே என்ன செய்ய முடியாது, ஆட முடியாது. அப்போது அந்த மெமரி பவர் வந்து கடவுள் கொடுத்த அந்த மூளையை வந்து எந்த அளவுக்கு இந்த பிள்ளைங்க பயன்படுத்துகிறாங்க, அப்படி தானே? இப்போ அந்த அளவு ஞாபகமாக வச்சு டீச்சர் சொல்லி கொடுத்ததை எல்லாமே இங்கே வந்து ஆடுறாங்க பிள்ளைங்க. இனி இதுக்கு வந்து நல்ல திறமையும் தேவை. முன்னாடியெல்லாம் என்ன படித்தாலும் உடனே என்ன கிடைக்கும், வேலை கிடைக்கும். ஒரு மேக்ஸ் படித்தா மேக்ஸ் டீச்சராக போயிடுவாங்க, சயின்ஸ் படித்தா சயின்ஸ் டீச்சராக போயிடுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. இப்போ அந்த குழந்தை என்ன படித்தாலும் அடுத்து அவங்களுக்கு என்ன திறமை இருக்குன்னு தான் கேட்குறாங்க. திறமைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்காங்க. அதனால் பேரண்ட்ஸ் நீங்கள் எல்லாருமே என்ன செய்யணும்னா இந்த குழந்தைங்களுக்கு திறமை என்னன்னு கண்டுபிடிச்சி அடுத்தடுத்து அவங்களோட திறமையை நீங்கள் வளர்க்கணும். இதுலேயே உங்களுக்கு நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது, கிரேட் எக்ஸாம்ஸ் இருக்குது, பிஎஃப்ஏ, எம்எஃப்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி, அடுத்தது நட்டுவாங்க வரைக்கும் இதில் இருக்குது. இதை வந்து நீங்கள் விடாமல் இந்த குழந்தைங்கள படிக்க வச்சு சர்டிஃபிகேட் வாங்கினீங்கன்னா ஃப்யூச்சரில் அவங்களுக்கு வந்து ஒரு வேலை இல்லைன்னா கூட 4 குழந்தைங்களுக்கு டான்ஸாவது கற்றுக் கொடுக்குறதுக்குள்ள தைரியம் அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம கையில் ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக என்ன செய்யலாம், கற்றுக் கொடுக்கலாம். அந்த அளவு தைரியம் வரும். எனக்கு அருள் சாரை வந்து 25 வருஷமாக தெரியும், என்னோட ஸ்டூடெண்ட் தான் அவர். இன்றைக்கி அவரோட இன்ஸ்டியூட் வந்து இவ்வளோ தூரம் உயர்ந்து வளர்ந்துருக்குன்னா மெயின் காரணம் அவரோட திறமையும் கடின உழைப்பையும். அது மட்டும் இல்லாமல் மெயினாக அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய யாருன்னா நல்ல டேலண்டடான டீச்சர்ஸு. ஏதாவது ஒரு டீச்சர்கிட்ட நீங்கள் உங்கள் குழந்தைங்கள படிக்க விட மாட்டீங்க, அப்படி தானே? எந்த டீச்சர் நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு பார்த்து தானே நீங்கள் விடுவீங்க. அந்த டேலண்டடான டீச்சர்ஸ் அவர் கையில் இருக்கிறதுனால அந்த டீச்சர்ஸுக்கும் அருள் சாருக்கும் மற்ற பேரண்ட்ஸுக்கும் அந்த பிள்ளைகளுக்கும் எல்லாருக்கும் ஒரு முறை கூட என்னோட வாழ்த்துக்களை கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். விழாவுக்கான சிறப்பான இந்திய நாட்டிய மணிகளுக்கான சிறந்ததொரு கருத்துரை வழங்கிய ஆசிரியர் அவர்களுக்கு இன்ப நடனப்பள்ளியினுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக சிறப்புரை வழங்குவதற்காக திருமதி SS நிசா, CEO, செயின்ட் தெரசா இன்ஸ்டியூட், முழவமூடு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்விலே என்னையும் ஒரு அங்கமாக இணைத்து கொண்ட நாட்டிய கலைமணி அருள் சார் அவர்களுக்கும் பெற்றோர்களாகிய உங்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கூறி, முதல் 17வது சலங்கை பூஜை விழா. இந்த விழாவிலே வந்து தலைமை தாங்கி இருக்கக்கூடிய நவீன் சார் கூறியது போல இந்த சலங்கை பூஜை என்பது வந்து ஒரு முதல் முயற்சியை நீங்கள் வந்து உங்களுடைய முதல் திறமையை உங்களுடைய அரங்கிலே நீங்கள் வந்து காண்பிக்க போகும் தருணம். அது வந்து பரதம் என்பது வந்து ஒரு கலை மட்டுமல்ல, அது ஒரு கடினமான விஷயம். அதற்கு வந்து உங்களுக்கு மன வலிமையும் உடல் வலிமையும் மிக முக்கியம். அந்த முயற்சியில் நீங்கள் ஈடுபடும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா பிரெயின் வந்து ரொம்ப ஷார்ப் ஆகும். சேம் வந்து உங்களோட மைண்டும் பேலன்ஸ்ட் ஆகுது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய செனாரியோவில் நம்மளுடைய வளரும் தலைமுறைக்கிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா அவங்கள டிசிப்ளினாக இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த டிசிப்ளின் வந்து அவங்களோட பிரெயின் ஷார்ப்பாகும் போதும் அவங்களோட மனம் ஒருநிலைப்படும் போதும் கண்டிப்பாக வந்து அந்த பிள்ளைங்கக்கிட்ட அந்த டிசிப்ளின்ங்கிறது கிடைக்கும். அந்த திறமையை வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அது யார் மூலமாக வெளியே வருது அப்படின்னா, இந்த மார்த்தாண்டம் ஏரியாவில் 19 வருடமாக ஒரு நிறுவனத்தை செயல்படுத்தி நிறைய மாணவர் மாணிகளை இந்த மாதிரி பெரிய நிலைமைக்கு கொண்டு போய் கடைக்கோடியில் இருந்தாலும் கன்னியாகுமரியிலேருந்து டெல்லி வரைக்கும் போய் குடியரசுத் தலைவருடைய அணிவகுப்பில் பங்கு பெற்று வெற்றி பெற்றுட்டு வரக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு நிறுவனமாக செயல்பட்டு கொண்டிருக்கு இந்த இன்ஃபேன்ட் ஜீசஸ் ஸ்கூல். அந்த ஸ்கூலுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஸோ இந்த பிள்ளைங்கக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த திறமையை
வெளியே கண்டுபிடிச்சி அவங்கள ஒரு பரதத்தில் அவங்கள வந்து பதிவு செய்வதற்கான முயற்சி வந்து எடுத்தது கண்டிப்பாக நம்மளோட பேரண்ட்ஸ். ஸோ அந்த பேரண்ட்ஸ் வந்து உங்களுக்கு அந்த இன்னொரு விஷயம் என்னென்னா பேலன்சிங் ஸ்கூல் ப்ளஸ் டான்ஸ். ஸ்கூலில் எவ்வளோ போர்ஷன்ஸ் இருக்கும், புக்கு மேம் சொன்னது மாதிரி தான் அவ்வளவு விஷயங்கள் இருந்தப்புறமும் அதை பேலன்ஸ் பண்ணி ஸ்கூல் அண்ட் டான்ஸ் அப்படிங்கிறத வந்து சிறப்பாக கொண்டு போயிட்டு பிள்ளைங்களை இவ்வளோ ஒரு பெரிய ஒரு சலங்கை பூஜை அளவுக்கு 3 வருஷமாக நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி கொண்டு விட்டுருக்கீங்கன்னா உங்களுடைய பணி வந்து இது வந்து ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயங்கள். உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஸோ யாரை நம்ம குருவாக நியமிப்பது? நம்மளுடைய ஆசான் யார், நம்மளுடைய ஆசான் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணக்கூடியது ஆசானிடம். பணமா பரதமா என்று கேட்டால் பணத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு பரதத்தை முன்னிறுத்தக்கூடிய ஆசான் தான் உங்களுடைய ஆசான். ஸோ அந்த மாதிரி ஒரு சிறந்த ஆசானை நீங்கள் முன்னிறுத்தி உங்களுடைய பிள்ளைகளோட ஒரு கலையை நீங்கள் அவங்கக்கிட்ட சமர்ப்பித்திருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஆசான் உங்களுக்கு வந்து ஆசானுடைய ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் உங்கள் பிள்ளைங்க மூலமாக கிடைக்க போகுது. ஸோ பரதத்தோட ஒரு ஃபீல் அப்படிங்கிறது வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா பிள்ளைங்களோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஒரு இன்னர் ஃபீலிங்ஸ் அதுதான். அதை வந்து வார்த்தையால் சொல்ல முடியாது. அது பெற்றோர்களாகிய உங்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்கள் மூலமாக கிடைக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ குருங்கிறவர் உங்களுக்கு அதை கண்டிப்பாக அவருடைய கண்மணிகளை அரங்கேற்றுவதற்காக அவர்களுடைய கால்களில் சலங்கையை கட்டி உங்கள் கண் முன்னே இப்போது படைக்கப் போகிறார்கள். அதுதான் குருவோட சிறப்பம்சம். ஸோ பிள்ளைங்க உங்களுக்கும் கண்டிப்பாக வந்து உங்களுடைய இந்த சலங்கை பூஜை இன்னும் நிறைய மேடைகள், இன்னும் நிறைய பாராட்டுகள், இன்னும் நிறைய விதத்தில் உங்களுடைய கரியர் டெவலப் ஆகும். இன்னும் நிறைய உங்களுக்கு மேடைகள் அமைய வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. சிறப்பான சிறப்புரை வழங்கிய திருமதி எஸ் நிசா, சிஇஓ சென்ட் தெரசா இன்ஸ்டியூட் முழமுட் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது இன்று இந்த சலங்கையை முதலில் கட்டி அணியக்கூடிய 9 நாட்டிய மணிகளும் மேடையிலே சென்று புகைப்படம் எடுக்கக்கூடியது சிறப்பு விருந்தினர்களோடு இணைந்து புகைப்படம் எடுக்கக்கூடிய நிகழ்வு நடைபெறுகிறது. ஆகவே அந்த நாட்டிய மணிகள் 9 பேரும் மேடைக்கு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 17வது சலங்கை பூஜை விழாவினுடைய முதல் அங்கத்தினை இன்று விழா மேடையிலே சிறப்பிக்க இருக்கின்றது. மார்த்தாண்டம் இன்ஃபன்ட் நடனப்பள்ளியானது இன்று 17வது சல்லங்கை பூஜையினுடைய முதல் விழாவை இந்த இளங்காலை பொழுதிலே மிக சிறப்பான நடன கடவுளா நடராஜ பெருமானுக்கு சிறப்பான பூஜை, அதனை தொடர்ந்து சலங்கை அணிதல், அதனை தொடர்ந்து சிறப்பான மிக சிறந்த இந்த புகழ்மிக்க சான்றோர்களால் மேடை நிகழ்வை அலங்கரித்து இப்போது குருவுக்கான தட்சணை வழங்கக்கூடிய நிகழ்வை கடந்து சென்று கொண்டிருக்கின்றது. இந்த பள்ளியானது சுமார் 19 ஆண்டு காலமாக சிறப்பாக இந்த பரதநாட்டியத்தை மட்டுமல்ல, இன்னும் இங்கு மேற்கத்திய நடனம், இசை, கர்நாடக சங்கீதம், ஹிந்தி, ஓவியம், இப்படி பல்வேறு விதமான நிகழ்ச்சிகளை சிறப்புற நடத்தி இந்த மாணவர்களை புத்தக புழு இல்லாமல் சிறந்த பிற கலைகளுடைய வளர்ந்த சிறப்புமிக்க கலைஞர்களாக மாற்றி தருவதிலும் பெரும் பங்கு ஆற்றி கொண்டிருக்கின்றது. இந்த நவீன உலகத்திலே இன்று அநேகமான குழந்தைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால்
அடுத்ததாக ஆரதி தயாராக நிற்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆரதியை தொடர்ந்து டிஃபானி, டிஃபானியை தொடர்ந்து நின்னி, நின்னியை தொடர்ந்து அனுஷ்கா, அதற்கு அடுத்ததாக ஜெரி சிவாலின், அதற்கு அடுத்ததாக நந்தனா, அதுக்கப்புறம் ஹெர்சா. இந்த வரிசைப்படி நின்று உங்கள் பக்கவாத்திய கலைஞர்களுக்கான தட்சணை வழங்கி சிறப்பிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தட்சணை வழங்கி பக்கவாத்திய கலைஞர்களை சிறப்பித்த நாட்டிய மணிகளுக்கு நன்றி. தொடர்ந்து தாம் அடுத்ததாக இன்று இந்த 9 நாட்டிய மணிகளும் தாங்கள் 3 ஆண்டு காலமாக பயின்ற பயிற்சியின் முடிவாக சலங்கையை அணிந்து முதலிலே தங்கள் கால்களிலே சலங்கையை அணிந்து சிறப்பாக ஒரு 6 உருப்படிகளை இங்கு நிகழ்த்த இருக்கின்றார்கள். Bye.
சம்பவ முனிவர புரகும்ப சம்பவ முனிவர பிரபோஜிதம் திரிகோண பாக்யகரம் முராரி பிரமுகாதிபாஸ்திதம் மூலாதார சேதாக்ஷிதம் பராரித முதல் உருப்படியாக புஷ்பாஞ்சலி. மலர்களால் வாழ்த்துவதுதான் புஷ்பாஞ்சலி. கையில் மலர்கள் வைத்து இறைவனை வணங்கும் விதமாக முதலில் ஆடப்படும் உருப்படி புஷ்பாஞ்சலி ஆகும். தடைகள் விலகவும், தீய சக்திகள் அழியவும், உயிரினங்களை பாதுகாக்கவும், தேவர்களை மகிழ்விக்கவும், நடனத்தை ரசிக்க வந்துள்ள பார்வையாளர்களுக்கு சகல ஐஸ்வர்யங்கள் உண்டாகவும், நாட்டிய குழுவின் தலைவனுக்கு நலன்கள் உண்டாகவும், நடனமாடும் தன்னை பாதுகாக்கவும், தனது குரு தந்த நடன பயிற்சி வெற்றியாக அமையவும், நாட்டியத்திற்கு அதிபதியான நடராஜ பெருமானின் பாதங்களுக்கு மலர் சூட்டி விழாவினை தொடங்கும் உருப்படி புஷ்பாஞ்சலி ஆகும். உருப்படி புஷ்பாஞ்சலி. ராகம் ராகமாளிகை, தாளம் ஆதிதாளம். இதோ உங்கள் முன். ಜನು ತಕ್ಕಿಟ್ಟ ದಿಕ್ಕಿಟ್ಟ ತೊಂಕಿಟ್ಟ ನಮ್ಕಿಟ್ಟ ತರಗಡದೊಂಕ ತಕ್ಕ ದಿಮಿ ತಕ್ಕ ಜನು ತಕ್ಕಿಟ್ಟ ದಿಕ್ಕಿಟ್ಟ ತೊಂಕಿಟ್ಟ ನಮ್ಕಿಟ್ಟ ತರಗಡದೊಂಕ ತಕ್ಕ ದಿಮಿ ತಕ್ಕ ಜನು ತಕ್ಕಿಟ್ಟ ದಿಕ್ಕಿಟ್ಟ ತೊಂಕಿಟ್ಟ ನಮ್ಕಿಟ್ಟ ತರಗಡದೊಂಕ तुम किट्टा तुम किट्टा नम किट्टा
మగమ పగరి సాని సా మగమ దని పద దని సని గ ஆடும் நடம் வரத கலையாண்டலும் சாமகி சகனத்துடன் பூத நடந்தோட கனக சனி சனித கம பகரி சாமக மதனி பததனி சனி கசா மங்க சிவகாமியுடன் தனுக கிட்டத்தோம் உன் பதங்கள் அனுதினம் வேண்டும் வரமருள்வாய் தாம் தக்கிட்ட தீம் தக்கிட்ட ஜொன்னு தக்கிட்ட தோம் தக்கிட்ட தீம் தக்கிட்ட ஜொன்னு தக்கிட்ட தோம் தாம் தக்கிட்ட தீம் தக்கிட்ட ஜொன்னு தக்கிட்ட தோம் தக்கிட்ட தீம் தக்கிட்ட ஜொன்னு தக்கிட்ட தோம் அடுத்ததாக கௌத்துவம். இறைவனை வழிபட ஆடும் நடனம் கௌத்துவம் ஆகும். கௌத்துவங்கள் பொதுவாக அந்தந்த ஊரின் அல்லது கோயிலின் முக்கிய தெய்வத்தை பாடுவதாக அமைந்திருக்கும். இதில் சொற்கட்டுகளும் கவிதைகளும் மாறி மாறி வருபவையாக அமைந்திருக்கும். பாடலோடு ஆடலையும் இணைத்து பக்தி வழிபாடு நடத்திய காலந்தொட்டே கௌத்துவங்கள் ஆலயங்களில் ஆட்சி புரிந்தன. மக்களின் மகிழ்ச்சிக்காக அல்லாமல் இறைவனின் அருளுக்காக ஆடப்படும் சடங்கு முறை கௌத்துவமாகும். உருப்படி கௌத்துவம், ராகம் நாட்டை, தாளம் ஆதிதாளம். இதோ உங்கள் முன். கணபதி ஜெய ஜெய ஹரி திருமருகனை விக்ன விநாயக வினை கெடருளி கணபதி ஜெய ஜெய கிட்ட உத்தர கடன் கிண்ணம் திக்கிட்ட உத்தர கடன் ஜெய ஜெய கிட்ட உதர கடன் கிண்ணம் திக்கிட்ட உதர கடன் ஜெய ஜெய அதிக்கை துதி தொம் கிட்ட கிட்ட தகி
குக்குடுதாம் குக்குடுதை தகுதி குதகிட தொங்கிட கிடத கிடம் டங்கி கிடதகதி குதாம் தகதாம் தகதாம் அடுத்த உருப்படியாக அலாரிப். நாட்டிய அரங்கில் விறுவிறுப்பு ஏற்படும் வகையில் ஆடப்படும் உருப்படி அலாரிப்பு ஆகும். அலரி, அலறு, அலாரிப்ப, அலாரிப்போ என பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறது. சொற்கட்டுகளாலான நிறுத்த வகை உருப்படி அலாரிப்பு ஆகும். தலைக்கு மேலிருந்து அஞ்சலி ஹஸ்தம் பிடித்து ஆடப்படும் அலாரிப்பு விளம்பித, மத்தியம, துரித காலங்களிலும் சதுஸ்ரம், திஸ்ரம், மிஸ்ரம், கண்டம் மற்றும் சங்கீர்ணம் ஆகிய 5 ஜாதிகளிலும் காணப்படுகின்றன. முதலில் கண்ணசைவுடன் ஆரம்பித்து பின் கழுத்து, தோள் என அசைவுகள் ஏற்படுகிறது. சொற்கட்டுகளுக்கு அசைவுகள் செய்யப்படும் இந்த உருப்படியில் பொருளுள்ள சொற்களோ பாடல்களோ இருப்பதில்லை. உருப்படி அலாரிப்பு, தாளம் திஸ்ரம். இதோ உங்கள் முன். தத்தை தெய்யும் தத்தாம் கிடத்தக்க தத்தை தெய்யும் தத்தாம் கிடத்தக்க தாம் தித்தாம் கிடத்தக்க தை தத்தை கிடத்தக்க தாம் தித்தாம் கிடத்தக்க தை தத்தை கிடத்தக்க தாம் தித்தாம் தை தத்தை தாம் தித்தாம் தை தத்தை தாம் தித்தாம் தை தத்தை தாம் தித்தாம் தை தத்தை தாம் திதா 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 தை தத்தை தாம் தித்தாம் கிடத்தக்க தை தத்தை கிடத்தக்க தாம் தித்தாம் கிடத்தக்க தை தத்தை கிடத்தக்க தாம் தித்தாம் தை தத்தை தாம் தித்தாம் தை தத்தை தாம் தித்தாம் தை தத்தை தாம் தித்தாம் தை தத்தை தாம் திதா தை தத்தை தாம் திதா தை தத்தை தாம் திதா தை தத்தை தாம் திதா தை தத்தாம் திதா தை தத்தை தாம் 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 தித்தாம் கிடத்தக்க தை தத்தை கிடத்தக்க தாம் தித்தாம் கிடத்தக்க தை தத்தை கிடத்தக்க தாம் தித்தாம் தை தத்தை தாம் தித்தாம் தை தத்தை தாம் தித்தாம் தை தத்தை தாம் தை தத்தை தாம் திதா 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 தை தத்தை தாம் கத்த ஜம் தரி தாம் ஜம் தரி ஜக தரி தை ததிக்கிணத்தம் தக்க ததிக்கிணத்தம் தக்க திக்கு ததிக்கிணத்தம் தாம் திருட்டக்க 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 தள்ளங்குத்தம் ததிக்கிணத்தம் தத்தை தெய்யும் தத்தாம்
அடுத்த உருப்படியாக ஜதீஸ்வரம். ஜதியும் ஸ்வரமும் இணைந்து வருவது ஜதீஸ்வரமாகும். ஸ்வரங்களுக்கு ஏற்ப கோர்க்கப்படும் அடவுகளின் கோர்வையே ஜதீஸ்வரம் எனப்படும். முதலில் ஜதியுடன் ஆரம்பமாகி பின்பு ஸ்வரங்களாக பாடப்படும். பல்லவிக்கு பல விந்நியாசங்கள் செய்து ஆடுவர். பல்லவியை அடுத்து 2 அல்லது 3 சரணங்கள் இருக்கும். இவைகளையும் ஸ்வரங்களாக பாடி மீண்டும் மீண்டும் பல்லவியை எடுப்பர். இதில் உபயோகப்படுத்தப்படும் முத்திரைகள் எந்த பொருளையும் குறிப்பவை அல்ல. ஜதீஸ்வரத்தில் அபிநயத்திற்கு இடமில்லை. உருப்படி ஜதீஸ்வரம், ராகம் ஆரபி, தாளம் ஆதிதாளம். இதோ உங்கள் முன். மகரி சா சரி ச ப ம த ப ம ப த சா சாமி த த ப ப மகரி சா கலங்கு தக்க திக்கு தக்க ததிக்கிட தோம் தாக்கு தனக்கு தக்க தனக்கு கிணக்கு தக்க தக்கிட ஜம் தா தாக்கு தனக்கு தக்க தனக்கு கிணக்கு தக்க தக்கிட ஜம் தா தாக்கு தனக்கு தா தக்கு கிணக்கு தா தத்த ஜம் தக்க திக்கு கிட தக்க திக்கிட தோம் தத்த ஜம் தக்க திக்கு கிட தக்க திக்கிட தத்த ஜம் தக்க திக்கு கிட தக்க திக்கிட தோம் சாமி த த ப ப மகரி சா சரி ச ப ம த ப ம ப த சா சாமி த த ப ப மகரி சா சரி ச ப ம த ப ம ப த சா சாமி த த ப ப மகரி சா சரி ச ப ம த ப ம ப த சா சாமி த த ப ப மகரி சா சரி ச ப ம த ப ம ப த சா சாமி த த ப ப மகரி சா சரி ச ப ம த ப ம ப த சா சாமி த த ப ப மகரி சா சரி ச ப ம த ப ம ப த சா சாமி த த ப ப மகரி சா சரி ச ப ம த ப ம ப த சா சாமி த த ப ப மகரி சா சரி ச ப ம த ப ம ப த சா சாமி த த ப ப மகரி சா சரி ச ப ம த ப ம ப த சா சாமி த த ப ப மகரி சா சரி ச ப ம த ப ம ப த சா சாமி த த ப ப மகரி சா சரி ச ப ம த ப ம ப த சா சரி த த ச ப ப த ம ம ப மகரி சா ப ம த ப ம ப த சா சாமி த த ப ப மகரி சா சரி ச ப ம த ப ம ப த சா சாமி த த ப ப மகரி சா சரி ச ப ம த ப ம ப த சா சாமி த த ப ப மகரி சா சரி ச ப ம த ப ம ப த ப மகரி ம ப த ப சரி ம ம ப த ப ப ம ப த ப த ப சனி த த ப த ப ரி சனி த ப த ம ப த ரி ம ப சரி ம ப ம ப த ம ப த ப த சா சாமி த த ப ப மகரி சா சரி ச ப ம த ப ம ப த சா சாமி த த ப ப மகரி சா சரி ச ப ம த ப ம ப த சா சாமி த த ப ப மகரி சா சரி ச ப ம த ப ம ப த சா சரி மகரி ச
த பப மக ரி ரி சா சரி ச ப ம க ப ம ப த சா சா நி த பப மக ரி ரி சா சரி ச ப ம க ப ம ப த சா சா சரி ச ப ம க ப ம ப த சா சா சரி ச ப ம க ப ம ப த சா இந்த விழாவினை கண்டு சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய இந்த 9 நாட்டிய மணிகளுடைய உற்றார்கள், உறவினர்கள், பெற்றோர்கள், பெரியோர்கள், நண்பர்கள், அயலார்கள், இன்னும் ஆண்டோர்கள், சான்றோர்கள் அத்தனை நல்லுள்ளங்களையும் வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றது. அடுத்த உருப்படியாக வர்ணம். இசையிலும் நடனத்திலும் வர்ணம் இன்றியமையாத உருப்படியாகும். வர்ணம் நாட்டியத்திற்கு இதயம் போன்றது. பதவர்ணங்கள் நாட்டியத்திற்கு மிகவும் பொருத்தமானவை. நாட்டியத்தின் முக்கிய அம்சமான அபிநயம், நிருத்தம், நிருத்தியம் இதில் ஒன்றாக இணைந்து ஆட முடியும். ஒரு நர்த்தகியின் தரத்தை கணிப்பதற்கு வர்ணம் ஒரு அளவுகோல் ஆகிறது. பதவர்ணத்தில் ஒவ்வொரு வாக்கியத்திற்கும் இடையே பல்லவி, அனுபல்லவிகளில் ஜதி கோர்வைகளை சேர்த்து நிறுத்தம் செய்ய வேண்டும். பிறகு ஸ்வரங்களும் நிறுத்தமும், பின் அந்தந்த சாகித்யங்களுக்கு அபிநயமும் பிடித்தல் வேண்டும். இதன் சாகித்யம் பெரும்பாலும் பக்தி மற்றும் சிருங்கார ரசத்தை கொண்டதாக அமைந்திருக்கும். நாயகனாக இறைவனை பரமாத்மாவை தேடும் ஜீவாத்மாவின் தவிப்பே சிருங்கார ரசமாக பல வர்ணங்களில் சித்தரிக்கப்படுகின்றது. இசை, பாவம், நடனம் ஆகிய 3 அம்சத்திலும் மிகச்சிறப்பாக விளங்கக்கூடிய உருப்படி வர்ணமாகும். உருப்படி வர்ணம், ராகம் நீலாம்பரி, தாளம் ஆதிதாளம் இதோ நம் முன். சந்தமேவும் தேவ தேவ சிவபாலா சந்தமேவும் தேவ தேவ சிவபாலா சந்தமேவும் தேவ தேவ சிவபாலா சந்தமேவும் தேவ தேவ சிவபாலா சந்தமேவும் தேவ தேவ தலங் திக்க திக்கு தக்க திங்கின தொம் தாம் தத்தி மீ தக்க தத்தி மித்த கிட்ட தக்க தத்தரி தத்தன தச்சோரு தத்தி மீ தக்குன் தரி கிட்ட தக்க தாம் தத்தி மீ தக்க தத்தி மித்த கிட்ட தக்க தத்தரி தத்தன தச்சோரு தத்தி மீ தக்க
தரி கிட்ட தக்க தாம் தத்திமி தக்க தத்திமி கிட்ட தக்க தத்தரி தத்தன தஜோனு தத்தி தக்கு தரி கிட்ட தக்க தாம் தத்திமி தக்க தத்திமி கிட்ட தக்க தத்தரி தத்தன தஜோனு தத்தி தக்கு தரி கிட்ட தக்க தாம் தத்திமி தக்க தத்திமி கிட்ட தக்க தத்தரி தத்தன தஜோனு தத்திமி தக்கு தரி கிட்ட தத்தை தத்திமி தக்க தத்திமி கிட்ட தக்க தத்தரி தத்தன தஜோனு தத்திமி தக்கு தரி கிட்ட தக்க தாம் தத்திமி தக்க தத்திமி கிட்ட தக்க தரி தன ஜோனு திமி தத்தரி கிட்ட தத்தை தத்திமி தக்க தத்திமி கிட்ட தக்க தரி தன ஜோனு திமி தத்தரி கிட்ட தக்க தாம் தத்திமி தக்க தத்திமி கிட்ட தக்க தாம் தத்திமி தாம் தத்திமி தக்க திமி தை தத்திமி தக்க தத்திமி கிட்ட தக்க தை தத்திமி தை தத்திமி கிட்ட தக்க தாம் தத்திமி தக்க தாம் தத்திமி தக்க தை தத்திமி தாம் தத்திமி தை தக்க திக்கு ததீங்கிணத்தம் தாம் தக்க திக்கு ததீங்கிணத்தம் தாம் தக்க திக்கு ததீங்கிணத்தம் தாம் தத்திமி தக்க தத்திமி கிட்ட தக்க தாம் தத்திமி தாம் தத்திமி தக்க திமி தை தத்திமி தக்க தத்திமி கிட்ட தக்க தை தத்திமி தை தத்திமி தக்க திமி தாம் தத்திமி தக்க தாம் தத்திமி தக்க தை தத்திமி தாம் தத்திமி தை தக்க திக்கு ததீங்கிணத்தம் தாம் தக்க திக்கு ததீங்கிணத்தம் தாம் தக்க திக்கு ததீங்கிணத்தம் தாம் தத்திமி தக்க தத்திமி கிட்ட தக்க தாம் தத்திமி தாம் தத்திமி தக்க திமி தை தத்திமி தக்க தத்திமி கிட்ட தக்க தை தத்திமி தை தத்திமி தக்க திமி தாம் தத்திமி தக்க தாம் தத்திமி தக்க தை தத்திமி தாம் தத்திமி தை தக்க திக்கு ததீங்கிணத்தம் தாம் தக்க திக்கு ததீங்கிணத்தம் தாம் தக்க திக்கு ததீங்கிணத்தம் மேவும் தேவ தேவ சிவபாலா மேவும் தேவ தேவ சிவபாலா மேவும் தேவ தேவ சிவபாலா
தக்க திங்கினத்தோம் தடிக்கு டிடிக்கு தக்க டிங்கு தக்கிட்ட தக்க டிங் டிங் குகுதா டிங் குகுதா குகுதா டிங்கு தக்கு டிங் டிங்கு தக்கு திடு தலங்கு தக்க தடிக்கு டிடிக்கு தக்க டிங்கு தக்கிட்ட தக்க டிங் டிங் குகுதா குகுதா டிங்கு தக்கு டிங் டிங்கு தக்கு திடு தலங்கு தக்க தடிக்கு டிங்கு தக்க தடிங்கு தை நக்கத்த டிங்கு தக்க டிங்கு தை தடிக்கு டிங்கு தக்க டிங்கு நக்கத்த டிங்கு கிடக்க டிங்கு தத்தித்தாம் தித்தாம் தாம் கிடக்க தெரிகிறதும் தத்தித்தாம் தித்தாம் தாம் கிடக்க தெரிகிறதும் தத்தித்தாம் தித்தாம் தாம் கிடக்க தெரிகிறதும் சிந்தை இறங்கி என்னை ஆளவா வேலவா எந்த வேளையும் உன்னையன்றி வேறோ எண்ணம் உண்டோ 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 எந்த வேளையும் உன்னையன்றி தலங்கு தக்க திக்கு தக்க ததிங்கினத்தோம் தத்தக்கு தித்தாம் தத்த தத்த கிடக்க தெரிகிறதும் கிடக்க தெரிகிறதும் கதி தக்க ஜொனுதா கத்த ஜொம் தரி தரி தன்ன தன்னதா தன்னத்த ஜொனு ஜொனுதா ஜொனுத்த திமி திமிதா திமித்த கிட்ட தக்க 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 தித்தை 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 கிடக்க தெரிகிறதும் கிடக்க தெரிகிறதும் கதி தக்க ஜொனுதா கத்த ஜொம் தரி தரி தன்ன தன்னதா தன்னத்த ஜொனு ஜொனுதா ஜொனுத்த திமி திமிதா திமித்த கிட்ட தக்க தரி தன்னதா தன்னத்த ஜொனுதா ஜொனுத்த திமிதா திமித்த கிட்ட தரி தன்னதா தன்னத்த ஜொனுதா ஜொனுத்த திமிதா திமித்த கிட்ட தரி தன்னத்த ஜொனுத்த திமித்ததா தக்கத்திக்கு கிடக்க தெரிகிறதும் தா தக்கத்திக்கு கிடக்க தெரிகிறதும் தா தக்கத்திக்கு கிடக்க தெரிகிறதும் தரி தன்னத்த ஜொனுத்த திமித்த தாதா தக்கத்திக்கு கிடக்க தெரிகிறதும் தாதா தக்கத்திக்கு கிடக்க தெரிகிறதும் தாதா தக்கத்திக்கு கிடக்க தெரிகிறதும் தரி தன்னத்த ஜொனுத்த திமித்த தக்கதா தக்கத்திக்கு கிடக்க தெரிகிறதும் தக்கதா தக்கத்திக்கு கிடக்க தெரிகிறதும் தக்கதா தக்கத்திக்கு கிடக்க தெரிகிறதும் எந்த வேளையும் உன்னையன்றி வேறோ எண்ணம் உண்டோ எந்தன் உள்ளம் நீ அறியாயோ ஏனிந்த மாயம் 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 சப்பமகமா சனிபமகமா சசானிபமகமரி கரி பாமா சப்பமகமா சனிபமகமா சசானிபமகமரி கரி பாமா பசா சபா சசா திக சாக சக சனி தனி சதனி சரி சனி பா பசா சபா சசா
இறுதி உருப்படியாக மங்களம். இந்த மங்களம் உருப்படி ஆடி முடிந்தவுடன் சென்ற ஆண்டு இந்த மேற்கத்திய நடன பயிற்சி முடித்த மாணவர்களுக்கான பல்கலைக்கழக சான்றிதழ் வழங்க இருக்கின்றது. மறுவாய் மலராய் மணியாய் மொழியாய் உருவாய் அருவாய் உள்ளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் மொழியாய் சருவாய் உயிராய் கவியாய் விதியாய் முழுவாய் வருவாய் அருவாய் முகனே
அக்ஸை அக்ஸை நீங்கள் மேற்கத்திய நடனம் பயிற்சி முடித்ததற்கான பல்கலைக்கழக சான்றிதழை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவதாக SA ஆதஸ் நீங்கள் மேடைக்கு வந்து உங்களுடைய பல்கலைக்கழக சான்றிதழை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக RS சோனிஸ் பல்கலைக்கழக சான்றிதழை பெற்றுக்கொள்கிறார். அடுத்ததாக RA அனுரஜினி. அடுத்ததாக அபிநந்த் எஸ் யோகேஷ். அடுத்ததாக SS ஸ்டெஃபின் பல்கலைக்கழக சான்றிதழை பெற்றுக்கொள்கிறார். நன்றி மேடம், நீங்கள் அமரலாம். அடுத்ததாக 2023ஆம் ஆண்டிற்கான நடந்த பரநாட்டிய அரங்கேற்ற விழா மாணவர்களுக்கான சான்றிதழை வழங்குவதற்காக இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பான ஒரு கருத்துரை வழங்கி இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய ஆசிரியை திருமதி P. சிஜில்டா மேரி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். முதலாவதாக RS அஸ்வினி உங்களுடைய பல்கலைக்கழக சான்றிதழை பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்ததாக ஆர்டோனியா இல்லை என்றால் அடுத்ததாக எலிசா சோவால்டர் உங்களுடைய சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம். அதனைத் தொடர்ந்து ஜாட்வியா ஜியோ தொடர்ந்து அனிகா ஸ்ரீகுமார். நன்றி மேடம், மிக்க நன்றி. இன்ப நடனப்பள்ளி சார்பாக இந்த பல்கலைக்கழக சான்றிதழ்களை பெற்ற மாணவர்களுக்கும் சான்றிதழை வழங்கிய சிறப்பு விருந்தினர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வுலகிற்கும் உங்களுக்கும் என்னை அறிமுகம் செய்த என் தாய் தந்தையருக்கு வணங்கி நன்றி உரையை தொடங்குகிறேன். நல்ல உள்ளம் இறைவனது இல்லம். நல்ல உள்ள கொண்ட உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். நானிலம் போற்றும் நல்லோருக்கும் நன்றி சொல்வது நம் கடமை. அந்த வகையில் இந்த விழா சிறக்க வழியாகி ஒளியாகி அன்பாகி அருளாகி ஆதியும் அந்தமுமாக என்னாலும் என்னை ஆளும் இறைவா, உனக்கு நாவினிக்க என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவிற்கு தலைமை தாங்கி தலைமையுரை ஆற்றிய மிஸ்டர் J. நவீன் ஜான், கரஸ்பாண்டன்ட், பிரைட் இன்டர்நேஷனல் ஸ்கூல், பனிச்சமூடு அவர்களுக்கு இன்ஃபேன் நடனப்பள்ளி சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக கருத்துக்களை கச்சிதமாக வீசி கருத்துரையாற்றி அமர்ந்திருக்கும் மிஸ் P. சஜில்டா மேரி ஆசிரியை, புனித மரியன்னை மேல்நிலைப்பள்ளி களியல் அவர்களுக்கு இன்ஃபேன் நடனப்பள்ளி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்த ஒரு மனம் வேண்டும். இங்கு வாழ்த்துரை வழங்கி மிஸ் SS நிஷா, CEO, சென்ட் தெரேசா இன்ஸ்டிடியூட், முளகுமூடு அவர்களுக்கும் இன்ஃபேன் நடனப்பள்ளி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக வரவேற்புரை வழங்கி இந்த விழாவை சிறப்பாக நடத்த முக்கியமாக காரணர் நாட்டிய கலைமணி இன்ஃபேன் நடனப்பள்ளியின் இயக்குனர் ML அருள் அவர்களுக்கு எங்கள் இன்ஃபேன் நடனப்பள்ளியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவின் சிறப்பு மிக்கவர்கள் எங்கள் மாணவிகள். தங்கள் கற்றதை இங்கு பிரதிபலித்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் அவர்களுக்கு கற்பித்து கொடுத்த ஆசிரியைக்கும் அவர்களை ஊக்குவித்து பாராட்டி சீராட்டி அரவணைத்து அவர்களை சுவையான வழியில் நடத்தும் அன்பு பெற்றோர் அனைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் இங்கு கூடியிருந்து இந்த விழாவினை சிறப்பிக்க இன்ஃபேன் நடனப்பள்ளியின் ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை கூட நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.